வெல்கம் பேக் டு our சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐட்டம். அது என்னன்னா வாழைப்பூ பொரியல். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு நான் ஒரு வாழைப்பூ எடுத்திருக்கேன். அது எப்படி க்ளீன் பண்ணி கட் பண்ணுறதை இப்போ பார்க்கலாம். இந்த வாழைப்பூ பொரியல் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. பிபி சுகர் இருக்கவங்களுக்கு இது அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். இந்த பொரியலில் கசப்பே தெரியாது. குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் அம்மாமாருங்க நீங்கள் அடிக்கடி இந்த பொரியலை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. பாருங்க, இந்த வாழைப்பூவை இப்படி தான் பொடியாக கட் பண்ணணும். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு வாழைப்பூ பொடியாக கட் பண்ணது, அரை முடி தேங்காய் திருவிட்டு அதில் அரை ஸ்பூன் ஜீரகம், 4 பல் பூண்டு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு ஒரு அடி அடிச்சது, சிறிதளவு கடுகு, 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, தேவையான அளவு உப்பு, வேக வச்ச பச்சை பயிறு 1 கப், கருவேப்பிலை. இப்போ ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு 4 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு போட்டுக்கலாம். அடுத்தது கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா வதக்கிடலாம். நெக்ஸ்ட் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிஷ்ஷோட மெயின் இன்க்ரீடியன்ட் வாழைப்பூ பொடியாக நறுக்கி வச்சதை இதில் போட்டு நல்லா வதக்கிடலாம். நெக்ஸ்ட்டு காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மிக்சியில் ஒரு அடி அடித்து வச்சுருக்க தேங்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஃபைனலாக வேக வச்ச பச்சை பயிரை இதில் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம செஞ்ச ஹெல்த்தியான வாழைப்பூ பொரியல் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் லில்லிஸ் ஃபுட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.